மற்றும் ஒரு அண்மை செய்தி, சென்னை கிரீன் சாலை கூவமாற்றில் சாக்கடையில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் காவல்துறையினரும் அங்கு இறங்கி அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கள தகவல்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, கள நிலவரம் என்ன? தூய்மை பணியாளர்கள் மண்டலம் 5, 6 சேர்ந்தவர்கள் அந்த பகுதியை தூய்மை பணியை தனியார் மயமாக்கக்கூடாது என்ற விஷயத்தை முன்வைத்து ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 158வது நாளாகவும் அவர்கள் போராட்டம் தொடர்கிறது. இந்த தினத்தில் சென்னை கிரீன் சாலை இருக்கக்கூடிய கூவம் பகுதியில் உள்ள சாக்கடைக்குள் இறங்கி அவர்கள் தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 11 மணி அளவில் இந்த போராட்டத்தை தொடங்கியவர்கள் தற்பொழுது 1:30 மணிக்கு மேல் ஆகியும் கூட போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுதுதான் காவல்துறையினர் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை தீவிரமாக செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த நடவடிக்கையின் பொழுது எந்தவித அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் மிகுந்த பாதுகாப்புடன் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று தீயணைப்பு துறையினரை உதவிக்கு அழைத்து அவர்களை முதலில் கூவத்திற்குள் இருப்பவர்களை மீட்பதற்கான உதவியை மேற்கொண்ட பின்னர் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூவத்திற்குள் கிட்டத்தட்ட பெண்களும் சேர்ந்து பலர் நின்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அதில் வசந்தி என்ற பெண் ஒருவர் மயக்கம் அடைந்த நிலையில் அவரை அங்கிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். குறிப்பாக தூய்மை பணியாளர்களில் ஒரு 4-5 பேர் மட்டும் அம்பத்தூர் பகுதியில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தார்கள். அதில் ஒருவர் தான் இந்த வசந்தி என்பவரும். அவர் தற்பொழுது இந்த கூவத்தில் இறங்கி செய்யக்கூடிய போராட்டத்திலும் இருந்த நிலையில் அதிக நேரமாக கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூவத்திற்குள் நின்று இந்த வெயிலிலும் கூட நின்று போராட்டத்தை மேற்கொண்டதன் காரணமாக மயக்கமடைந்தார். அவருக்கு தற்பொழுது முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மற்ற இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட காவல்துறையினர் அந்த கூவத்திற்குள் இறங்கி கைது செய்வது சிரமமாக இருக்கும், பாதுகாப்பு இருக்காது என்று தொடர்ந்து தயங்கி நின்று கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அனைவரும் பெண் காவலர்களும் ஒரு 10 பேர் வரை இந்த கூவத்திற்குள் இறங்கி அவர்களை கைது செய்ய வலுக்கட்டாயமாக கையை பிடித்து இழுத்து கயிற்றின் உதவியுடன் அவர்களை பிடித்து இழுத்து இந்த சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து முதல்வர் எங்களை அழைத்து பேச வேண்டும், எங்களது இந்த தூய்மை செய்யக்கூடிய பணியை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வரக்கூடிய நிலையில் இன்னும் கூட ஒரு 20க்கும் மேற்பட்டோர் கூவத்திற்குள் நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களையும் வெளியே கொண்டு வந்து கைது செய்வதற்கான முயற்சியில் தான் காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினர் அவர்களுக்கு உதவியும் செய்து வருகிறார்கள். இருப்பினும் கூட இந்த விஷயத்தில் அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது என்பதற்காகவும் காவல்துறையினர் இதனை மேற்கொள்ளக்கூடாது என்று இங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பொழுது அவர்கள் மேலேயும் அந்த சாக்கடை நீரை பூசிக்கொண்டு அவர்களை இழுத்து செல்ல முடியாமல் அவர்கள் தொடர்ந்து தடுத்து வந்தனர். இருப்பினும் கூட ஒரு பகுதியில் இருந்த அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்திருக்கிறார்கள். மற்ற இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இன்னும் கூவத்திற்குள் நிற்பவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகிறது. ஏற்கனவே 150 நாட்களுக்கு மேலாக அவர்கள் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. நாங்கள் கேட்பது தூய்மை செய்யும் பணியைத்தான், அதை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? செவிலியர்கள், ஆசிரியர்கள் என அனைவர்களின் கோரிக்கையும் நிறைவேற்றப்படுகிறது. கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக எங்கள் பணி இல்லாமல் போராடி வருகிறோம். இருப்பினும் கூட முதல்வர் எங்களை கண்டுகொள்ளவில்லையா? அவர்கள் எங்களுக்கான பணியை கொடுக்க வேண்டும், எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் அவர்களது தொடர் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று 158வது நாளாக இந்த கூவம் பகுதியில் இறங்கி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த சாக்கடையில் இறங்கி இருக்கக்கூடிய போராட்டத்தை மேற்கொண்டனர். அவர்கள் தற்பொழுது தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்த கைது செய்யும் நடவடிக்கையில் பெண் காவல்துறையினர் பலரும் கூட இந்த சாக்கடைக்குள் இறங்கி அவர்களை கைது செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவர்களும் மிகவும் சிரமப்பட்டு அந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் தற்பொழுது முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் அடுத்தபடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த கைது செய்யும் நடவடிக்கை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.